ரைட், கேள்வி கேளுங்க. நீங்களே கேள்வி கேளுங்க. இல்லை அம்மா இல்லை, அம்மா கேட்குறேன். அம்மா கேட்பா. தியானம் பண்ணுறப்போ ஜம்பிங் தாட்ஸ் நிறைய மாற்றங்கள்லாம் இருக்குது சாமி. அது எப்படி நம்ம தடுக்கிறது? இது நான் அப்பவே சொன்னேன், சுவாசத்தை எப்படி நிறுத்த முடியாது, ஹிருதய ஓட்டத்தை எப்படி தடுக்க முடியாது, அதே மாதிரி மனதின் அலைகள் அதை நிறுத்தவே முடியாது. அதை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணால் பைத்தியம் தான் பிடிக்கும். ஸோ மனதை டைரெக்டாக எப்பவுமே டச் பண்ணக்கூடாது. இப்போ சொல்கிறேன் தெரிஞ்சுக்கணும். மனதை யாராவது டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி நிறுத்தி தியானம் பண்ணுறேன்னு போனால் ஒரு 6 மாதத்துக்குள்ளே மென்டல் ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்துடும். கடவுள் இயல்பாக கொடுத்துருக்கிற எதையுமே டைரெக்டாக போய் நம்ம டச் பண்ணக்கூடாது. 3 இருக்கு. நினைவலைகளை டிராமா பார்க்குற மாதிரி பார்க்கணும். அந்த நினைவலைகள் என்ன வருதுன்னு உத்து நோக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நினைவலை ஏதோ ஒன்று உங்களை பண்ண சொல்லும். நான் காப்பி குடிக்க சொல்லுவோம், இல்லை வெளியே போக சொல்லுவோம், கண்ணை விட்டுடுன்னு சொல்லுவோம். எதையும் கேட்கறது, சும்மா பார்த்துக்கிட்டே இருங்க. எப்போ அதுக்கு நீங்கள் ஒபீடியன்ட் சர்வெண்ட் இல்லை அப்படின்னு தெரியுது, அந்த நினைவலை போயிடும். திருப்பி இன்னொரு புதுசாக நினைவலை வரும். அந்த நினைவலை என்ன வருதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் அப்படியே சொன்னேன், கிரிக்கெட் மேட்ச்சுக்கு துட்டு வாங்கிட்டு துட்டு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் அம்பையர் அடிக்க முடியாது, அங்கே விளையாடுற பேட்ஸ்மேனையோ பவுலரையோ திட்டம் ஒன்றும் பண்ண முடியாது. சீட்டு இருக்குது, உட்காரலாம், கத்தலாம், சிரிக்கலாம், குதிக்கலாம், அவ்வளோதான். உள்ளே போய் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி உள்ளே நடக்கிற நினைவலைகளோட நீங்கள் சேராதீங்க, அழிக்காதீங்க, ஃபாலோ பண்ணுங்க. இது ஒரு வகை. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜீவன் முக்தி அடைந்த ஒரு மகான். அவர் தட்சிணேஸ்வர், கல்கத்தாவில் தட்சிணேஸ்வரங்கிற இடத்துல காளி கோயிலில் காளி பூஜை பண்ணிட்டு இருந்தார். அவரை தேடி நிறைய பக்தர்கள் வருவாங்க, ஆன்மீக விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக வருவாங்க. ஒரு கொல்லுப்பட்டறையில் வேலை பண்ணுற ஒருத்தனுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் வருது. அந்த குரு பக்தி, குருக்கிட்ட போய், குருவே ஆன்மீகத்தில் நான் முன்னாடி போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு எப்படி போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் எல்லாம் தியானம் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க, அது என்ன தியானம் எப்படி பண்ணுறது கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். அவர் சொல்கிறார், ராமகிருஷ்ணன் சார் அங்கே படிக்கட்டு இறங்கி கங்கையில் ஸ்நானம் பண்ணிட்டு வா. ஸ்நானம் பண்ணிட்டு வரான். காளி கடவுள் முன்னாடி உட்கார வச்சு, அதான் நான் அவனுக்கு கொடுத்தனேன், அதே மாதிரி தான் தன்னுடைய ஆன்மீக சக்தி என்ன சேகரித்து வைத்திருந்தா அந்த சக்தி அவன் உடம்புல செலுத்தி அவனுக்கு ஒரு மந்திர தீட்சையை கொடுத்து, இந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே நீ தியானம் பண்ணேன்னா கண்டிப்பாக உனக்கு எனக்கு என்ன கிடைச்சதோ அது கடவுளோட ரூபா உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காரு. அவன் நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடலாம். இப்படிய காலத்தில் 4 மணிக்கு கொல்லுப்பட்டுற வேலை ஸ்டார்ட் ஆகிடுது. இவன் கொல்லுப்பட்டுல வேற ஆளுங்களை வேலை பண்ண விட்டுட்டு இவன் ரூமில் உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு உட்காரான். கொல்லுப்பட்டுற கீழே இரும்பை நல்லா காய்ச்சி சமட்டுக்கு அடிக்கிறாங்க. லட்டா 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 சவுண்டு. எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி அந்த சவுண்டை பார்க்காம எப்படியாவது அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு தியானம் பண்ணணும் ட்ரை பண்ணுறோம். டிஸ்டர்ப் ஒரு நாள் பார்க்குறான், 2 நாள் பார்க்குறான், 3 நாள் பார்க்குறான், 1 வாரம் பார்க்குறான். அவனால் தியானமே பண்ண முடியல. வரான், குருக்கிட்ட வரோம். குருவே நீங்கள் மந்திரம் கொடுத்தீங்க, என்னால் மந்திரத்தை கவனமாக உச்சரிக்க முடியல. கொல்லுப்படுற 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. ராத்திரி படுக்கிறது ரொம்ப லேட்டாக படுக்கிறதுனால வேகமாக எழ முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லி கொடுங்களேன்னு கேட்குறான். மடையா முட்டாள், தியானம்னா என்னன்னு உனக்கு தெரியல, ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறது தாண்டா தியானம். நான் மந்திரத்தை சொல்லி கொடுத்தேன்னு சொல்லி நீ அந்த சவுண்டு வருதுன்னு சொல்லி எதுவுமே பண்ணாமல் வந்திருக்கிறியா, நான் என்ன சொல்லணும்? மந்திரத்தெல்லாம் ஒன்றுமே சொல்லாத, கண்ணை பிடிக்கும். அவன் என்ன சவுண்ட் அடிக்கிறான், சமட்டின்னு அடிக்கிறான், அந்த சவுண்டையே கவனி, சமாதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போகிறான். ஒபீடியன்ட் சிஷ்யன். குரு சொன்னது மாதிரியே அந்த சமட்டியில் அந்த இதை போட்டு அடிக்கிறத கவனமாக பார்க்குறான். கடைசியில் பார்த்தா சமாதி நிலை அடைந்து அந்த ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மடத்தில் படம் ஸ்டார்ட் பண்ணப்ப அவர் ஒரு முக்கியஸ்தராக சன்னியாசி.
இருக்கலாமே. அதனால தியானம்ன்றது ஒண்ணுமே இல்லை. இப்ப நான் என்ன பண்ணேன், கண்ணை மூடிக்கிட்டு ஃபேன் திரும்புற சத்தத்தை தான் பார்த்தேன். எந்த மந்திர உச்சரிப்பில்லை, ஒண்ணுமே இல்லை. இந்த ஃபேனை கர 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 திரும்புது, அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆல்பா தண்ணி போயிட்டேன் உள்ள. என்ன இருக்குது அதை பார்க்கறது தான் தியானம். ஒண்ணுமே நீங்களா ஆர்டிபிஷியலா பண்ணக்கூடாது. கண்ணு மூடிட்டு உட்காந்துருக்கீங்க, பக்கத்துல ஒரு கிளி கொக்கர கொக்கர கோழி கூவுது, இல்ல ஏதோ ஒரு சவுண்ட் வருது, அந்த சவுண்டையே பார்க்கக்கூடாது. உங்க மனசை நீங்களா நிறுத்தாம தானா நிக்கிற மாதிரி பண்ணணும். இதுதான் தியானம். எதுல வேணும்னாலும் ஐக்கியப்படலாம், ஆனா மனசோட ஐக்கியப்படக்கூடாது. இதுதான் தியானம். புரிஞ்சுதா? ரைட்.